சிம்ம ராசிக்காரர்கள் ஆல்ரெடி வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குன்னு புலம்புவாங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது கேட்க முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை மேலே பார்க்கறதுனால சனியினால எல்லாரும் உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ முதல்ல எப்படி கர்ஜித்த அதே மாதிரி கர்ஜிக்கக்கூடிய காலகட்டம். கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கு. எனக்கு பாருங்க, ஒரு 5 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அதுல ஒருத்தன் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றான், பயங்கரமா இரிட்டேட் பண்றான். எனக்கு எல்லா கடனும் அடைக்கணும்னு கூட இல்லப்பா, அந்த ஒரு கடன் அடைஞ்சா நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரஜினி சார் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய படம், அது படம் பேர் என்னன்னு தெரியல. அவர் சொல்லுவார், பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் தெரியுமா, காதலினா எப்படி இருக்கணும் தெரியுமா, காலையில எந்திரிச்சுக்கணும், தலை நிறைய எண்ணெய் வச்சு நம்மளை தலை குளிப்பாட்டிட்டு சூடாக இட்லி சுட்டு வந்து சாப்பிடுமாமா அப்படின்னு ஆசையாக சொல்லணும். அப்படிம்பாரு ராதிகா ஒரு குண்டா இட்லி சுட்டுன்னு வந்து சாப்பிடுமாமான்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு மனைவி கணவர் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னு. சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? சனிக்குன்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணுமா. அப்ப இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க யூ தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இந்த மாதம் ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ர பெயர்ச்சியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சனி வக்ர பெயர்ச்சினா என்ன, எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, எத்தனை நாட்கள் இந்த வக்ர பெயர்ச்சி இருக்கும் மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்க, இந்த சனி பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர் மீனத்தில் இருக்கார் பார்த்தீங்களாமா, மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு டிராவல் பண்ணி வந்துருவாரு, அவரோட பாவமே மாறுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவரோட இருக்கக்கூடிய பாவம் மாறல, அவர் மீனத்திலே தான் இருக்க போறாரு. ஆனா சில நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு. பொதுவா இந்த சனி வக்ர பயிற்சி இந்த வருடம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 2026 ஆரம்பிச்சு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11 2026 வரைக்கும் இருக்குமா. அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெரிய இம்பாக்டை சனி பகவான் ஏற்படுத்த தான் போறாரு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எல்லாருக்குமே சனி வக்ர பயிற்சினால ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்கதாமா போகுது. இப்போ இந்த 138 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பகுதியாக பிரிக்கிறோம். எப்படின்னா, பார்த்தீங்கன்னா முற்பகுதி அப்படின்றது குருனுடைய உச்ச பார்வையில் இருக்கக்கூடிய வக்ரகதி அடைஞ்ச சனி. 2வது பிற்பகுதி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக பயிற்சியாகி இப்போ கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு பார்த்தீங்களா, சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மத்துக்கு போயிட்டு, அதாவது அவர் என்ன மக்களுக்கு சொல்லுவார் அப்படின்னா, அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறேம்மா, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்றதுக்காக அதிசாரமா பயிற்சி ஆகி போறாரு. அப்ப இந்த சனி வக்ரகதி பின்னாடி 40 நாட்கள் குருனுடைய பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்ச சனி, அவர் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அப்படி 2ஆ சொல்றோமா. அதுக்கும் மேல சனி பகவான் பாத்தீங்கன்னா 8-10-2026 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். எப்பயுமே சனி பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா. பொதுவாகவே இந்த வக்ரகதி அப்படின்னும் போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் பலன்கள் ரொம்ப ஸ்பீடு கம்மியா கொடுப்பாரு. பொதுவா சனி மந்தம் தான். ஆனா இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்துல அவரோட ஆற்றல் இன்னும் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது உண்மை. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, கர்மிக் லெசன்ஸ் நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். சனினாலே கர்மாவோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு ரிவ்யூ பீரியட், டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உறவுகள்லாம் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். என்னையா நடக்குது நம்ம லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படும். இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கோமே, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துச்சே அப்படின்ற மாதிரி பழைய விஷயங்கள் வாழ்க்கையில திரும்பி திரும்பி வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் ஸ்ட்ராங்கா நடந்துரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிருப்போம் பார்த்தீங்களா, அதுல ஒரு டிலே அப்படின்றதுக்கும், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு யோசிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அது நடக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே சுய ஜாதகத்திலே கூட பார்த்தீங்கன்னா, சனியின் தகப்பனான சூரியன் 5, 6, 7, 8, 9ல போகும்போது சனி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட்ரோகிரேட் ஆகார். இது ஒரு சூக்ஷமம். ஆக சனி வக்ரகதி அடையிறது எல்லா ராசிகளுக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது. அப்போ இந்த 138 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்பட போகுது அதை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். கண்டிப்பா மேம். இந்த இம்பாக்ட் அப்படின்றது நெகட்டிவா மட்டும்தான் இருக்குமா, இல்லை பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸும்? இல்லைம்மா, பாசிட்டிவ் நிறைய உண்டு. ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் கொடுப்பாரு, மைனஸும் கொடுப்பாரு. அதுலேயும் சனி பகவான் தர்ம கர்மாதிபன் இல்லையா, சாலிடா ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு, ப்ளஸ் ஜாஸ்தி இருக்கும். கண்டிப்பா மேம். ஸோ 12 ராசிகளுக்கும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. சிம்ம ராசிக்காரர்கள்
ஆல்ரெடி வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குன்னு புலம்புவாங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது கேட்க முடியுது. ஸோ இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலத்தில் இந்த கடன் அடையிறதுக்கான ஏதாவது சூழல் அவங்களுக்கு ஏற்படுமா? கண்டிப்பாம்மா. ரீசன் என்ன அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்கள் ஆல்ரெடி அஷ்டம சனியில் தான் இருக்காங்க. அஷ்டம சனியினால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, அஷ்டமத்து சனி வந்ததுலேருந்து கையிருப்பு 10 ரூபா வச்சுருந்தாலும் 10,000 ரூபாய் வச்சுருந்தாலும் 10 லட்சம் வச்சுருந்தாலும் என்னால் மாட்டேன்னு சொல்ல முடியாத உறவு. எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளே எனக்கு பெரிய பிரச்சனை. என்னோட பொண்டாட்டி, என்னோட புருஷனே, என் மச்சனே, என்னோட மூத்தாரே, என்னோட அக்காவே, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையிருப்பு கரையிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. அதுக்கும் மேலே நல்ல நண்பர்கள், ஒரு காலத்தில் ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னால் மாட்டேன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு பர்சன்னால கையிருப்பு கரைஞ்சிடுச்சு. கொடுத்துட்டேன். என்னோட பேங்க் டெபாசிட் வந்து, அதாவது பேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. நான் கொடுத்துட்டேன். திருப்பி கேட்குறேன். அவங்க எனக்கு முழுசும் பகையாக மாறிட்டாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திச்சாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நான் ஒரு எத்தனையோ டென்ஷனில் இருந்தால் வீட்டில் டெய்லி எத்தனையோ பிரச்சனைகளும் குழப்பங்களும் தொடருது. பொதுவாக என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பேன். இந்த காலகட்டம் என்னோட புத்திசாலித்தனம் பெருசாக ஈடுபடலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது சிம்மத்துக்கு. இதனால் கஷ்டப்படுறாங்க. மூணாவது, வேலை செய்கிற இடத்துல பொதுவாக சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க அவங்கள ஓவர் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சுப்பீரியராக இருக்கும். அறிவில், திறமையில் எதுவுமே இல்லாத டிக்கெட்டில் என்ன இப்போ ஓவர் ரைட் பண்ணுது. இப்போ எனக்கு முடியல, என்னால் தூக்கி போட்டு வந்துட்டேன் அந்த வேலையை. அதையும் மீறி ஒரு சில சிம்மம் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா வேற வழி இல்லாமல் வேலை செய்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம் சமுதாயத்தில் பெருசாக ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. நான் சும்மா வந்தால் கூட வணக்கம் சார், வணக்கம் மேடம், 4 டிக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னாலே வந்து வணக்கம் சொல்லும். நம்ம நல்லா இல்லைன்னா முதல்ல நம்மளை பற்றி பேசுறது இந்த டிக்கெட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி டிக்கெட்டுங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களால கஷ்டமும் படுறாங்க. இப்போ அவங்க மரியாதை கொடுக்கறதுனால அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. நம்ம கேட்டோமா இவங்களை மரியாதை? சும்மாவே வந்து மரியாதை கொடுத்து இப்போ சும்மாவே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுதுங்களே, இக்னோர் பண்ணுதுங்களேன்ற ஒரு கஷ்டம் இருக்குது. அதுக்கும் மேலே எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்னால நிறைய சிம்மம் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் என்ன அப்படின்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வை மேலே பார்க்கறதுனால சனியினால எல்லாவும் உனக்கு பிரச்சனை கிடையாது. சிம்மம், நீ முதல்ல எப்படி கர்ஜித்த அதே மாதிரி கர்ஜிக்கக்கூடிய காலகட்டம். உன் வேலையை நீ செய், பர்ஃபெக்டாக செய், சக்ஸஸ் மட்டும்தான் அப்படின்ற கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அம்மா. ரெண்டாவது, இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பாவத்துக்கு அதிபன்? 6ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன், 7ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் சிம்மராசி என்பர்களுக்கு. இப்போ 6ஆம் பாவத்து அதிகம் ருணரோக சத்ருஸ்தானம். கடன், ஏகப்பட்ட கடன் இருக்குது. எனக்கு வந்து பாருங்கள், ஒரு 5 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அதில் ஒருத்தன் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான், பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுறான். எனக்கு எல்லா கடனும் அடைக்கணும்னு கூட இல்லைப்பா, அந்த ஒரு கடன் அடைஞ்சால் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கடன் அடைஞ்சிடும். எனக்கு ஏகப்பட்ட நோய் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு மைக்ரேன் இருக்குது, இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கிளாப்பிடோரல் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு மேலே ஆர்த்தரைட்டிஸ் ப்ரொஃபைல் பாசிட்டிவாக இருக்குது. இது எல்லாமே ஓகே. எனக்கு நோயை பற்றி நான் பெருசாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல்சி வரணும்னு ஆசைப்படல. இந்த மைக்ரேன் மட்டும் வந்தால் 3 நாள் 4 நாள் என்னால் தாங்க முடியல. அது மட்டுமாவது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நோயை குறித்து நிறைய ஆசைகள். இது மட்டுமாவது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த வலி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் பாட்டுனே வேலையை பார்த்துருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்குன்னா சில யோசனைகள் நிறைவேறும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, மனைவியை குறித்து 7ஆம் பாவத்துக்கும் அதிபன் இல்லையா, மனைவியை குறித்து ஒரு சில யோசனைகள் இருக்கும். இந்த ரஜினி சார் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய படம், அது படம் பேர் என்னன்னு தெரியல. அவர் சொல்லுவார், பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் தெரியுமா, காதலினா எப்படி இருக்கணும் தெரியுமா, காலையில் எந்திரிச்சுக்கணும், தலை நிறைய எண்ணெய் வச்சு நம்மளை தலை குளிப்பாட்டிட்டு சூடாக இட்லி சுட்டு வந்து சாப்பிடுமாமா அப்படின்னு ஆசையாக சொல்லணும். அப்படிம்பாரு. ராதிகா ஒரு குண்டா இட்லி சுட்டுன்னு வந்து சாப்பிடுமாமான்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு மனைவி சார்ந்து சில யோசனைகள் இருக்குது. சிம்மராசி ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா, என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப பாசத்தை காமிக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நான் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க காமிச்ச பாசம் எனக்கு வேண்டாம். இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ தான் என் மேலே ரொம்ப அதீத பாசமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் இப்போ தான் அவங்க என் மேலே எரிஞ்சு விடுறாங்க. என்னோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் சம்பாரிச்சு கொடுக்குற வெறும் ஏடிஎம் மிஷினாக மட்டும் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற யோசனை. இப்போ பெண்களாக இருந்தால் நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வெண்ட்டாக மட்டும் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என் கணவனுக்கு நான் வேறு எந்த இம்பாக்டும் ஏற்படல. அதனால் என் கஷ்டத்தில் ஒரு சப்போர்ட்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறார். அப்படி கணவர் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னு சில ஆசைகள் இப்போ நிறைவேறும். புரியுதாம்மா? அதே மாதிரி ஒரு இளம் வயசு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் எத்தனை லவ் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் நல்ல பொண்ணையே பார்க்கலப்பா. எல்லா பொண்ணும் நம்ம பேக்கெட்டுக்கு ஆசை பார்த்து பேக்கெட்னோட வெயிட்டை பார்த்து தான் பழகுது அப்படின்ற மாதிரி யோசனைகள். ஒரு நல்ல பொண்ணு கூட நம்ம வாழ்க்கையில் வராதா, நம்மளை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கூட வராதா? இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. பிஸ்னஸ் முழுசும் முடிஞ்சிருச்சுங்க. பிஸ்னஸ் வந்து அஷ்டமத்து சனி வந்த உடனே எல்லாமே லாஸ் தான். எதுவுமே எனக்கு பெருசாக நல்லா இல்லை. இப்போ யாராவது ஒரு இன்வெஸ்டர் என்னை வந்து காப்பாற்றி கொடுத்தா தான் நான் வந்து சர்வை பண்ண முடியும், இல்லைன்னா நான் மொத்தமாக லிட்டரலி கான் அப்படின்னு தான் யோசிக்கக்கூடிய சிம்மத்துக்கு யாரோ ஒரு இன்வெஸ்டர் வருவாங்க.
இப்படி எல்லா விதத்துலையும் நல்லது அப்படின்றது இவ்வளோ நல்லது எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா இவ்வளவாவது சனி பகவான் கொடுப்பாரு. ஏன்னா கொடுக்கக்கூடியவர் சனி, அள்ளி கொடுக்க மாட்டார், கிள்ளி தான் கொடுப்பார். இது ஒரு ப்ளஸ்ஸுமா. இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய பார்வையினால வரக்கூடிய பலன்கள். இப்போ வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாமல் அந்த 40 நாட்கள் என்ன நடக்கும்? திருப்பி லைட்டாக எல்லா பிரச்சனையும் அப்படியே புகையும். என்னையா நடக்குது நம்ம வாழ்க்கையில், திருப்பி முதல்ல இருந்தா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். நீங்கள் பாட்டு உங்கள் வேலை செய்யுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா மேம். சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மேம்? சனிக்குன்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணுமா. அப்போ இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பொழிச்சொல்லூர் அகஸ்தீஸ்வரர் இருக்காருமா, ரொம்ப அழகாக உடனே வந்து பார்த்தீங்கன்னா பலனளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகவான். ஈசனே அப்படிதான். இந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, சனியை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். எவ்வளவு சதவிகிதம் பாசிட்டிவா இருக்க போகுது? 75% கொடுக்கலாம். நன்றி மேம். நன்றி.